நம்ம வீட்டு மாப்பிள்ளைக்கு ராம்ராஜ் பட்டு வேட்டி, பியூரிட்டி அண்ட் பாசிட்டிவிட்டி. மருத்துவ படிப்புங்கிறது உக்ரைன்ல படிக்கிறதுக்கு ஏன் இவ்வளவு பேர் போனாங்கன்னா, அவங்க நேரா ஐரோப்பிய ஒன்றியத்துக்குள்ள வேலைக்கு போகலாம். இப்பமே இந்தியாவில் வந்து கஷ்டப்படணும் அவசியம் இல்லை. இங்க வந்து எக்ஸாம் எழுதுற தேவையே இல்லாம நேரடியா அங்க போய் கூட சில நாடுகள்ல பணிபுரியதுக்கான வாய்ப்புகள் அதிகம். இங்க ஒரு பெரிய விஷயம் ஒன்று இருக்குது. எல்லாத்துக்கும் திறமைன்னா மார்க்கு தான். ஒரு காலத்துல 1000 சீட்டு தான் இந்தியா தமிழ்நாட்டில் இருந்தது. அப்போ 1001வது சீட் எடுத்தவங்க முட்டாள அவனுக்கு டாக்டரா படிக்க முடியாதா? அந்த கனவுக்கு அவங்க படிச்சுட்டு நீட் எழுதுன்னு ஒரு 130 மார்க் பாஸ்ன்னு ஏன் வைக்கிறீங்க? இருக்கிற 83,270 சீட்டு தான் நீட் பாஸ். அதுக்கப்புறம் நீட் பாஸ்ன்னு சொல்லிட வேண்டியதானே? 144 மார்க் எடுத்துட்டு இன்னைக்கு 28 லட்சம் ரூபாய் கொடுத்தா நான் பிரைவேட் காலேஜுக்கு போறேன்னு ஒரு இடத்தை கொண்டு வரும்போது, ஒரு வாத்தியாரோட பையனோ கூலி தொழிலாளி அவன் பிள்ளையும் போய் படிக்க தான் செய்யுற வெளிநாடுகள்ல ஏன் படிக்க கூடாது? அந்த குழந்தை மட்டும் கனவை விட்டுட்டு அனிதா பாதையில போகணுமா? அங்கிருந்து வந்தவங்க ஒரு ஸ்கிரீனிங் எக்ஸாம்னு ஒன்று வைக்கிறாங்களா, அதில் தான் அரசியல் ஆரம்பிக்குது. இந்த ஸ்கிரீனிங் எக்ஸாம் அவருடைய தகுதியை பார்ப்பதில்லை. ஏன்னா அடுத்தால நெக்ஸ்ட்னு ஒன்று வந்ததுன்னா, இதே வெளிநாட்டு மாணவர்கள் எவ்வளவு பேர் இந்திய மாணவர்கள் எம்பிபிஎஸ் மாணவர்களோட பாஸ் பண்றாங்கிறது தெளிவா தெரியும். அங்க வந்து கல்வி தரம் இல்லைன்றாங்க. தவறு. புரியாதவர்கள் பேசுவது. வணக்கம் சார். வணக்கம் சார். இப்போ உக்ரைன் ரஷ்யா வார் போயிட்டுருக்கு, அதை எப்படி பார்க்குறீங்க? இந்தியாவில் வந்து ஒரு பதட்டமான ஒரு சூழல் நிலவிட்டு. ஏன்னா இப்போ அங்கே வந்து ஒரு 20,000 ஸ்டூடெண்ட் வந்து அங்கே போய் படிக்கிறாங்க. இவ்வளோ ஸ்டூடெண்ட் போய் அங்கே படிக்கிறதுக்கு என்ன சார் ரீசன்? உக்ரைன் ரஷ்யா போர் வந்து உண்மையிலேயே மனித குலத்தின் மீது ஏற்படுத்தப்பட்ட ஒரு வன்முறைன்னு தான் சொல்லணும். போர் எந்த விதத்திலையும் எந்த பிரச்சனைக்கும் எந்த காலத்திலும் ஒரு தீர்வாக இருந்ததில்லை. இந்திய மாணவர்கள் அந்த நாடுகளுக்கு போகிறாங்க. இது ஒரு வரலாறு. சோவியத் ஒன்றியத்துக்குள்ளே நீங்கள் யாருமே அந்த காலத்தில் போயிருக்க முடியாது. மற்ற நாட்டு மக்கள் போய் ஒரு டூரிசம் கூட போகிறவங்க ரொம்ப கம்மி. சோவியத் ஒன்றியம்ங்கிறது அமெரிக்காவுக்கு ஈடான ஒரு பொருளாதார முன்னேற்றம் அடைந்த ஒரு நாடு. யுனெஸ்கோவுக்கு கொடுக்க வேண்டிய ஃபண்டை சோவியத் யூனியன் கொடுக்காம, எஜுகேஷன் கல்ச்சருக்காக கொடுக்க வேண்டிய ஃபண்டை கொடுக்காம, வெளிநாட்டு மாணவர்களை அந்த ஊர்களில் வர வைத்து, வெளிநாடுகளில் இல்லாத கல்விகளை நாம் அவர்களுக்கு கொடுப்போம். அந்த சோவியத் ஒன்றியம் கையில் எடுத்து வெளிநாட்டு மாணவர்களை அந்தந்த நாடுகளில் இல்லாத ப்ரொஃபஷனல்ஸ், என்ன வேணும், டாக்டர் வேணுமா, இன்ஜினியர் வேணுமா, இன்டர்நேஷ்னல் லாயர்ஸ் வேணுமா, பேலே டான்சர்ஸ் வேணுமா, எந்த இதில் அவங்க முன்னேறி இருந்தாங்களோ அதுக்கு எல்லா 3ஆம் நிலை நாடுகள், இது இந்தியா போன்ற நான் அலைன்மெண்ட் கண்ட்ரீஸில், போர் கண்ட்ரீஸில் இருந்து அந்த நாட்டுக்கு அவங்க வந்து கல்விக்காக திறந்து விட்டாங்க. அப்படி போனதில் முதல்ல போனது இந்தியாவிலிருந்து கம்யூனிஸ்டுகளோட பசங்க வந்து 65லேருந்தே அந்த நாட்டுக்கு போய் டாக்டராக ஆரம்பிச்சுட்டு வந்தாங்க. 10 பேர்லேருந்து 15 பேர் வரைக்கும் இருக்கிற ஒரு குரூப்னு ஒன்று இருந்ததுன்னா அதுக்கு ஒரு டீச்சர் இருப்பாங்க. மருத்துவ படிப்புங்கிறது இந்தியாவில் கூட ஒரு கட்டத்தில் நான் வந்தப்போ ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து கவர்மெண்ட் காலேஜஸில் யாரும் சொல்லித்தர மாட்டாங்க. பிஜிட்ட கேட்டு கற்றுக்கிறதா இருக்கும். லெக்சரில் படிப்பீங்க, கிளாஸில் வந்து ரவுண்ட்ஸு சீஃபோட வரும்போது கற்றுக்கிற மாதிரியான ஒரு படிப்பு இங்கே. ஆனால் அங்கெல்லாம் வந்து ஒரு குரூப்னு இருக்கும். அந்த 7 பேர் கொண்ட குரூப் அல்லது 15 பேர் மேக்ஸிமம் வச்சுருக்க குரூப் இருக்கும். அதில் வந்து ஒரு 13-12, அதாவது மேக்ஸிமம் இருக்கிற ரஷ்யன்ஸ் கூட 2-3 ஃபாரினர்ஸை சேர்த்து ஒரு குரூப்பில் போட்டிருப்பாங்க. ஸோ ஒரு கிளாஸ் ரூமில் உட்காந்து 2 பீரியட்ஸ் வந்து ஒரு டீச்சர் கேள்வி மேலே கேள்வி கேட்டு ஒரு பாடத்தை புரிஞ்சிருக்கானான்னு பார்த்து, அந்த பாடத்தில் ஒருவேளை புரியலைன்னா நீ அதுக்கு அத்ரபோத்கான்னு சொல்லுவாங்க. அது திரும்ப போய் நீ அந்த டீச்சரை பார்த்து நீ பாஸ் மார்க் எடுத்தால் தான் நீ எக்ஸாமே எழுத முடியும். அங்கே வந்து எக்ஸாம் வந்து இந்த மாதிரி ஒரு நாள் போனேன், கேள்வியை பதில் சொன்னேன், பாஸ் பண்ணுங்கிறது கிடையாது. நீ வாழ்நாள் பூரா அந்த ஒரு 300 நாள் பாடத்தில் நீ வந்து 150 நாள் 4 மார்க், அங்கே வந்து மார்க் சிஸ்டம் உண்டு. அந்த மார்க் சிஸ்டத்தில் நீ என்ன மார்க் எடுத்திருக்கியோ அதையும் பேஸ் பண்ணி தான் உன்கிட்ட கேள்வி பதில் கேட்டு உன்னுடைய மதிப்பெண்கள் இடுவாங்க. நீ சாதாரணமாக இங்கே போல் வந்துட்டு ஒரே நாள் மார்க், ஒரு நாள் படிப்பை வச்சு உன் வாழ்க்கையை முடிவு பண்ணுற படிப்பு அங்கே படிப்போ மார்க்கோ ஒரு சோவியத் ஒன்றியத்தில் கிடையாது. அதனுடைய 15 மாநிலங்களையும் கிடையாதுங்கிறது தான் உண்மை. ஸோ இங்கேருந்து போக ஏன் அந்த இடங்களுக்கு போக வேண்டி வந்ததுன்னா, சோவியத் ஒன்றியம் உடைந்த பின்பு 15 மாநிலங்களிலும் 15 மாநிலங்களின் தலைநகர்களிலும் தலை சிறந்த பழைய மருத்துவக் கல்லூரிகளிலும் மருத்துவம் பயிற்றுவிக்கும் திறன் அவர்களுக்கு இருந்தது. நிறைய மருத்துவ மாணவர்கள் அங்கே போனதுக்கான காரணம், அங்கே வாழ்க்கை வசதிக்காக செலவழிக்கிற காசு ரொம்ப கம்மி. எக்கனாமிக்கலி இட் இஸ் ரொம்ப கம்மி. அவங்க கேட்ட ஃபீஸுகள் வந்து $100 $1000 மேக்ஸிமம் $50,000 ஒரு செமஸ்டர் முடிக்கிறதுக்குள்ள ஃபீஸு.
உங்களுக்கு வாழ்கிறதுக்கு இன்னொரு $1000 தேவைப்பட்டிருக்கலாம். 17லேருந்து 20 லட்ச ரூபாய்க்குள்ளே நீங்கள் அங்கே உள்ள படிப்பையே முடிச்சுட்டு வச்சிடலாம், 5 வருஷத்து படிப்பையே. பாடங்களில் இப்போ உக்ரைனில் படிக்கிறதுக்கு ஏன் இவ்வளோ பேர் போனாங்கன்னா, உக்ரைன் வந்து இப்போ ஆல்மோஸ்ட் யூரோப்பியன் மெடிக்கல் காலேஜஸ்லாம் அங்கே லிங்க்டு. பல்கேரியா, யூகோஸ்லாவியா, செக்கோஸ்லாவியாவில் படித்தவங்கலாம் அவங்க நேராக ஐரோப்பிய ஒன்றியத்துக்குள்ளே வேலைக்கு போகலாம். இப்போமே இங்கே இந்தியாவில் வந்து கஷ்டப்படணும் அவசியம் இல்லை. உக்ரைனில் படித்தவங்களுக்கு இந்த வாய்ப்பு வர்றதுக்கான வசதிகள் அதிகம். அவங்க நேட்டோவால் அக்செப்ட் பண்ணப்பட்டோ யூரோப்பியன் யூனியனுக்குள்ளே அக்செப்ட் பண்ணப்பட்டாங்கன்னா இங்கே வந்து எக்ஸாம் எழுதுகிற தேவையே இல்லாமல் நேரடியாக அங்கே போய் கூட அவங்க வந்து சில நாடுகளில் பணிபுரியதுக்கான வாய்ப்புகள் அதிகம். இது தவிர உக்ரைனில் பல கல்லூரிகளில் ரஷ்யாவை விட குறைவான கட்டணம் வாங்கி மருத்துவ படிப்பு கிடைக்கிறதுனால, ஆங்கில மருத்துவ கோர்ஸ் கிடைக்கிறதுனால அங்கேருந்து படிச்சுட்டு வந்தவங்க இங்கே வந்து நிறைய பேர் பாஸ் பண்ணுற சதவிகிதமும் அதிகமாக இருக்குங்கிறதுனால அவங்க அங்கே படிக்க போகிறாங்க. இதுதான் முக்கியமான காரணம். இது உக்ரைனுக்கு மட்டுமல்ல, ரஷ்யாவின் பல கல்லூரிகளிலும் இப்போ படிக்கிறாங்க. பெலரஷியாவோட பல கல்லூரிகளில் படிக்கிறாங்க. கிர்கிஸ்தான் ஒரு கல்லூரியில் நிறைய படிச்சுட்டு வர்றாங்க. ஏன்னா அங்கே வந்து இதுக்குன்னு இந்திய படிப்புக்குன்னே அவங்க தயார் பண்ணி விடுறாங்களா. ஸோ அடுத்த 10 ஆண்டுக்குள்ளே நான் இந்தியா பூரா வந்து மாவட்டந்தோறும் மருத்துவமனைகள் அமைக்கிறேன், மருத்துவக் கல்லூரிகள் அமைக்கிறேன்னு சொன்னால் நிச்சயமாக வெளிநாட்டுக்கு யாரும் போக மாட்டாங்க. இதுதான் அதற்கான தீர்வாக இருக்க முடியும். இப்போ உக்ரைனில் நிறைய மருத்துவர்கள் தான் அதிகமாக படிக்கிறாங்க. இதுக்கான ரீசன் ஏன்னா இப்போ இந்தியாவிலே நிறைய ஃபெசிலிட்டி வந்துருச்சு. அப்படி இருந்தும் வெளிநாட்டை தேடி போகிறதுக்கு காரணம் என்ன சார்? எப்படி நீங்கள் சொல்வீங்க? தமிழ்நாட்டில் 80,000 பேர்லேருந்து 1,20,000 பேர் வரைக்கும் ஒரு வருஷத்துக்கு மருத்துவ படிப்புக்காக நீட் எழுதுவதற்காக அப்ளை பண்ணுறாங்கன்னா என்ன அர்த்தம்? அவ்வளோ பேர் ஆசைப்படுறாங்க. இது நீங்கள் இன்ஜினியரிங் காலேஜில் அந்த மாதிரி ஒரு தேர்வு முறை வந்ததுன்னா எவ்வளோ பேர் ஆசைப்படுறாங்கன்னு உங்களுக்கு தெரியும். இப்போ கிளாட்னு ஒரு எக்ஸாம் இல்லைனா தான் லா காலேஜுக்குள்ளே போக முடியும். எத்தனை பேர் எழுதுறாங்க? எவ்வளோ பேருக்கு சீட் கிடைக்குது? கிடைக்காதவங்க என்ன செய்வாங்க? ஏன் அடுத்த படிக்கணும்? இருக்கவங்க மட்டும்தான் அவங்க ஆசைப்பட்டதுக்கு படிக்க முடியுமா? அப்போ நடுத்தர வர்க்கம் என்ன சொல்லுது? நாங்கள் எங்கே கிடைக்குதோ அங்கே வாய்ப்பு கிடைக்குன்னு படிது. தமிழே அழகான பழமொழி இருக்குது. திரை கடல் ஓடியும் திரவியம் தேடு, பிச்சை புகனும் கற்கை நன்றேன்னு 2 விஷயம் இருக்குது. இதைத்தான் நம்ம காலங்காலமாக பண்ணிகிட்ருக்கோம். வெளிநாட்டில் போய் திரவியம் தேடுன்னா கல்வி கற்று வர்றது திரவியம் கிடையாதா? அங்கே படிச்சுட்டு வந்ததுக்கப்புறம் இங்கே ஒரு வாழ்க்கை இருக்குங்கிறது ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு உண்மையா? இது என்ன, அதாவது இங்கே ஒரு பெரிய விஷயம் ஒன்று இருக்குது. எல்லாத்துக்கும் திறமைன்னா மார்க்கு தான் அப்படிங்கிற ஒன்று இருக்குது. அந்த மார்க்கை பொறுத்தவரை இன்னொரு விஷயம் என்ன இருக்குன்னா, இப்போ ஒரு காலத்தில் 1000 சீட்டு தான் தமிழ்நாட்டில் இருந்தது. அப்போது 1001வது சீட் எடுத்தவன் முட்டாள, அவனுக்கு டாக்டராக படிக்க முடியாதா? 8000 சீட்டு தமிழ்நாட்டில் அரசு மருத்துவமனைகளுக்கு செல்லக்கூடிய வாய்ப்பு இருக்குன்னு வச்சுங்களேன். 8001லேருந்து அடுத்து ஒரு, அதாவது அகில இந்திய அளவில் 83,275 சீட்டு மெடிக்கல் காலேஜுக்கு இருக்குது. அப்போ 83,276வது மார்க் எடுத்தவருக்கு மருத்துவம் படிக்க தகுதி கிடையாதுன்னா என்ன அர்த்தம்? மருத்துவ கல்லூரிகள் இல்லைன்னு அர்த்தமே தவிர அந்த பசங்களுக்கு படிக்கக்கூடாதுங்கிறது கிடையாது. நமக்கு வந்து இப்போ 750 மாநிலம் கிட்டத்தட்ட மாவட்டங்கள் இந்தியாவில் இருக்குது. 750 மாவட்டத்துலேயும் ஒரு மாவட்டத்தில் மருத்துவக் கல்லூரி இந்த 70 வருஷத்தில் வந்திருந்தால் இந்த பசங்க வெளியில் போயிருக்க மாட்டாங்க. ஒவ்வொரு மாவட்டந்தோறும் மருத்துவக் கல்லூரிகள் இருந்திருந்தால் போயிருக்க மாட்டாங்க. அப்போ இவ்வளவு டாக்டர்ஸ் வந்து என்ன செய்யலாம்? இது தான் தேவி ஷெட்டின்னு நாராயணா ஹிருதாலயா அந்த ஆஸ்பத்திரியுடைய எம்டி வந்து அவர் இன்றைக்கி வந்து இந்த கோவிட் கமிட்டிலலாம் அவர் மெம்பராக இருந்தார். அவர் ஒரு ஆர்டிக்கல் எழுதியிருந்தார். அதில் ரொம்ப சிறப்பாக என்ன சொன்னார்னா, ஒரு 18,000 கோடி முதலீடு பண்ணி மாருதி சுசுகி கம்பெனி ஆரம்பித்தாங்கன்னா 2,500 பேருக்கு தான் வேலை வாய்ப்பு கிடைக்கும். அதே இது ஒரு 1,800 கோடிக்கு நான் ஆரம்பிச்சிருக்கிற மருத்துவமனையில் 25,000 பேருக்கு வேலை கொடுக்க முடிஞ்சுது. அதில் வந்து அந்தந்த ஊரில் குறைவான படிப்பு படித்த வாட்ச்மேன் வேலையிலேருந்து நர்ஸ், +2 படிச்சுட்டு நர்சிங் டிப்ளமா படித்தவங்கலேருந்து டெக்னிக்கல் கோர்ஸ் படித்தவங்கலேருந்து இப்படி அந்தந்த ஊர்களில் இருக்கிறவங்களுக்கு வேலை வாய்ப்பு வேணுமா, மருத்துவமனைகள் தான் வேணும் அப்படிங்கிறது. இப்போ மருத்துவமனைகள் எவ்வளோ வரலாம்? எவ்வளோ வேணாலும் வரலாம். ஏன்னா மெடிக்கல் டூரிசத்தில் இந்தியா எங்கேயோ போய்கிட்டு இருக்கு. அப்போ இதுக்காகவே நிறைய மருத்துவர்களும் நம்ம ஆஸ்பத்திரியில் நம்ம ஊரில் மட்டும்தான் இல்லை, அமெரிக்காவில் $5,000 ஆப்ரேஷன் பண்ணுறது இங்கே வெறும் $1,000 ஆப்ரேஷன் பண்ணுற அளவுக்கு நம்முடைய மருத்துவமனைகள் சிறப்பாக இருந்து செஞ்சிகிட்டு இருக்கு. அரசாங்கம் இது ஒரு பெரிய விஷயமா செய்ய வேண்டியதானே, வேலை வாய்ப்பு தர இடமா பண்ண வேண்டியதானே. அதுக்காக நான் இவ்வளோ டாக்டர் எதுக்காகன்னு கேட்குறது எந்த விதத்தில் நியாயமாக இருக்க முடியும்? ஒரு தனி மனிதனுடைய ஆசையை நீங்கள் எப்படி அது ஆக வேண்டாம்னு எப்படி அது வந்து மார்க்கெட் தான் நிர்ணயிக்கணும். அந்த கனவுக்கு அவங்க படிச்சுட்டு நீட் எழுதுன்னு ஒரு 130 மார்க் பாஸ்ன்னு ஏன் வைக்கிறீங்க? ஏன் இருக்கிற 83,270 சீட்டு தான் நீட் பாஸ், அதுக்கப்புறம் நீட் பாஸ் இல்லைன்னு சொல்லிட வேண்டியதானே?
அப்படின்னு அந்த பிரச்சனை வராதுல்ல. வெளிநாட்டுக்கு போகிறதுக்கும் நீ நீட் பாஸ் பண்ணியிருக்கணும். ஆனால் 133 மார்க் எடுத்ததுக்கப்புறம் அவ்வளோ பேரும் நீட் எலிஜிபிள். அப்படி கொடுக்கும்போது தானே இந்த பிரச்சனையே வருது. அப்போ ஒருவேளை 83,270 மார்க்குக்கு மேலே எடுத்தவங்களுக்கு நாங்கள் நீட் பாஸ் தரலன்னு சொல்லி ஒரு சட்டம் வந்துட்டுனா இது யாரும் வெளியில் போக மாட்டாங்க. அதுவும் மேலேருந்து அப்படியே 83,270 பேர் தான் நீங்கள் தேர்ந்தெடுக்கணும். 144 மார்க் எடுத்துகிட்டு 20 லட்சம் 24 லட்ச ரூபா, இன்றைக்கி 28 லட்ச ரூபா கொடுத்தா நான் இப்போ ப்ரைவேட் காலேஜுக்கு போகிறேன்னு ஒரு இடத்தை கொண்டு வரும்போது ஏன் நான் போகக்கூடாது அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு ஒரு போலீஸ்காரரோட பையனோ, ஒரு வாத்தியாரோட பையனோ, ஒரு சம்பாதிக்காத டாக்டரோட பையனோ, அல்லது ஒரு விவசாயி, கூலி தொழிலாளி, அவன் பிள்ளையும் போய் படிக்க தான் செய்கிற வெளிநாடுகளில். ஏன் படிக்கக்கூடாது? அந்த குழந்தை மட்டும் கனவை விட்டுட்டு அனிதா பாதையில் போகணுமா? ஏன் வெளிநாட்டில் போய் படிக்கக்கூடாது? அது வரைக்கும் படித்து வந்து வெளிநாட்டு மாணவர்கள் இங்கே இருக்கத்தானே செய்கிறாங்க. வெளிநாட்டில் போய் அமெரிக்காவில் போய் படிக்கலாம், ரஷ்யாவில் போகக்கூடாதுன்னு நீங்கள் எப்படி சொல்வீங்க? அந்த ஊர்லேயும் படித்தவன் அந்த ஊர் மருத்துவராக தானே இருக்கிறான். அவனுக்கு இருக்கிற தார்மீக உரிமை தான் நம்ம படிச்சுட்டு வந்து அந்த ஊரில் இதே மருத்துவக் கல்லூரியில் படித்தவன் அந்த ஊர் மருத்துவராக மட்டும் இல்லை, அந்த ஊரில் மினிஸ்டர் ஆகிறான், ஹெல்த் டிபார்ட்மெண்ட்டில் ஆஃபீஸராக வரத்தானே செய்கிறான். அந்த ஊரில் கொரோனாவை ஒழிக்கிறதுக்கு அவன் தானே முன்னிட்டு செய்கிறான். அவங்க கூட தானே நாங்களும் உட்காந்து படிச்சுட்டு வரோம். அப்போ எங்களுக்கு மட்டும் அந்த தகுதி இல்லைங்கிறத நீங்கள் எப்படி சொல்வீங்க? உண்மை அங்கே இல்லை. இந்த மருத்துவ படிப்புக்கான தேவை உலகம் பூரா இருக்குது. அங்கேருந்து வந்தவன் ஒரு ஸ்க்ரீனிங் எக்ஸாம்னு ஒன்று வைக்கிறாங்களா, அதில் தான் அரசியல் ஆரம்பிக்குது. இந்த ஸ்க்ரீனிங் எக்ஸாம் அவருடைய தகுதியை பார்ப்பதில்லை. ஏன்னா அடுத்தால நெக்ஸ்ட்னு ஒன்று வந்ததுன்னா இதே வெளிநாட்டு மாணவர்கள் எவ்வளோ பேர் இந்திய மாணவர்கள் MBBS மாணவர்களோட பாஸ் பண்ணுறாங்கிறது தெளிவாக தெரியும். அங்கே வந்து கல்வி தரம் இல்லைன்றாங்க. தவறு. புரியாதவர்கள் பேசுவது. அங்கே நாங்கள் படித்த கல்லூரியில் நான் 2004 போனேன். 2014 எங்கள் கல்லூரியில் நான் இந்த 17 நான் மின்ஸ்க் மெடிக்கல் இன்ஸ்டியூட்டில் நான் என்னை வந்து அந்த எங்களோட வந்த 100வது ஆண்டு கொண்டாடின ஒரு இடத்துக்கு எங்களை வரவழைத்திருந்தார்கள். அந்த கட்டத்துக்கு நாங்கள் போகும்போது எங்களுடைய கல்லூரியில் என்னெல்லாம் முன்னேற்றமாக இருக்குன்னு காமிச்சாங்க. அது இந்தியாவில் ஒரு கல்லூரியில் கூட கிடையாது. பாடி மாடல், அதாவது ஒரு வெயினில் நீ போட்டு ரத்தங்க ஏற்றி பழகணும்னா, ஊசி போட்டு பழகணும்னா ஒரு பிளாஸ்டிக் மாடல் அங்கே இருக்குது. நீ வெயினில் போடுறியா 2 தடவை சொல்லி தருவாங்க. 3வது தடவை எக்ஸாமில் நீ வெயினில் போடுனா, நீ வெயினில் போட்டால் அந்த ஒரு மானிட்டரோட கனெக்ட் ஆகிருக்கும். அது பல்ப் எரிஞ்சதுன்னா க்ரீன் எரிஞ்சா நீ பாஸ், ரெட் எரிஞ்சா நீ ஃபெயில். இன்னொரு தடவை போய் படிச்சுட்டு வான்னு ட்ரைனிங் கொடுக்கறதுக்கு உடலில் கொடுக்க முடியாமல் கஷ்டப்படுற இந்திய மருத்துவ பல்கலைக்கழகங்கள் போல் அங்கே கிடையாது. மாடல் வச்சுருக்கிறாங்க, பிளாஸ்டிக் மாடல்ஸ். ஐசியூக்குள்ளே போனால் ஐசியூவில் என்ன பண்ணுறாங்கன்னா, ஐசியூவுக்கு ஒரு நோயாளியோடைய கதையை சொல்லிடுவாங்க, என்ன மாதிரி நோயாளி இருக்கிறான்னு சொல்லிட்டு. ஒரு கை கிடக்கும், சென்ட்ரல் வெயின் போனால் சென்ட்ரல் வெயினோட பார்ட் இருக்குது, அதில் வெயின் ஆட்ரி எல்லாம் இருக்குது. நீ சரியான உனக்கு சொல்லிடுவாங்க நோய்க்கு என்ன செய்யணுன்ட்டு. நீ இப்போ டோப்பமின் ஒரு மருந்தை போட்டால் பிபி கூடும்னா நீ டோப்பமினை கரெக்டாக எடுத்து நீ உள்ளே போட்டால் கிளிக் ஆகும், நீ பாஸ் ஆகணும், நீ வெளியில் போகலாம். இல்லையா நீ திரும்ப போய் படிச்சுட்டு வான்னு சொல்கிற இடத்துல விஞ்ஞானத்தை அவங்க மருத்துவக் கல்லூரியில் வளர்த்து வச்சுருக்கிறாங்க. எந்த விதத்திலையும் குறைவானதில்லை இந்திய மருத்துவ பல்கலைக்கழகங்களுக்கு. இதை விட இன்னும் சொல்லப்போனால் இங்கே உங்களுக்கு தெரியாத ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கிங்க. இன்றைக்கி ஆரம்பிக்கிறோம்ல மருத்துவக் கல்லூரிகள்லாம், அங்கே சரியான முறையில் ஸ்பெஷலிஸ்ட் இருக்க மாட்டாங்க, டிபார்ட்மெண்ட்ஸ் இருக்காது. இந்த மருத்துவக் கல்லூரிகள்லாம் ஒரு 20 வருஷம் ஆனால் தான் ஒரு MMCயில் கிடைக்கிற ஒரு படிப்பே அவங்களுக்கு கிடைக்கும். இன்றைக்கி ஆரம்பிச்சிருக்க 12 மருத்துவக் கல்லூரிகளும் MMCயில் கிடைக்கிற அதே தரம் கிடைக்கதா இருந்தால் எதுக்காக விழுப்புரம் மாணவன் MMCக்கு போன நல்ல மார்க் எடுத்தவன்? இதுதான் இது. இந்த புதுசாக ஆரம்பித்த பல அரசு மருத்துவக் கல்லூரிகளை விட ஏற்கனவே நடந்துக்கிட்டு இருக்க பல டீம்டு யூனிவர்சிட்டி படிப்புகளை விட தரமான கல்வி சோவியத் ஒன்றியத்தின் பல நாடுகளிலும் வெளிநாட்டுகளிலும் கிடைக்குங்கிறது தான் உண்மை. நான் இப்போ போயிருக்கப்ப இன்னொரு விஷயத்தை பார்த்தேன். மின்ஸ்கில் இருக்கிற சோவியத் ஒன்றியத்தினுடைய சின்ன ஒரு மாநிலம், அந்த ஐரோப்பாவில் இருக்கிற பெலரஸ்ங்கிற மாநிலம். அங்கே வந்து ஒரு மருத்துவமனைக்கு கூட்டு போனாங்க எங்களை. அங்கே என்ன பார்த்தோம்னா, அங்கே வந்து பிறப்பு விகிதம் கம்மி. அதனால் என்ன பண்ணுறாங்கன்னா, பிறக்கிற ஒரு மாதத்துலேயே ஒரு தாய்க்கு பெலரஸோட எந்த எல்லையிலுக்குள்ள ஒரு தாய்க்கு ரிஸ்க் இருக்குன்னா முதல் மாதம் அந்த மருத்துவர் தீர்மானிக்கிறார். அவர் வந்து மாவட்ட மருத்துவமனைக்கு அனுப்புகிறார். மாவட்ட மருத்துவமனையிலும் இது ரிஸ்க்குன்னு சொன்னால் அந்த தாயையும் அந்த குடும்பத்தையும் அப்படியே எடுத்துக்கொண்டு அப்படியே மின்ஸ்கில் உள்ள ஒரு மருத்துவமனை கொண்டு வந்து 10 மாதம் ஆகிற வரைக்கும் அந்த தாயை ஒவ்வொரு நாளும் கவனித்து குழந்தையை எடுத்து கையில் கொடுத்து வீட்டுக்கு அனுப்புகிற ஒரு திட்டம் அங்கே அமலாக்கப்பட்டிருக்கு. இது நம்ம தமிழ்நாட்டில் எவ்வளோ வருஷம் ஆகும் இந்த மாதிரி வர்றதுக்கு? இந்தியாவில் எவ்வளோ வருஷம் ஆகும் இந்த மாதிரி வர்றதுக்கு? ஒரு தாய் முதல் நாளிலிருந்து கவனிக்கிற இடத்துக்கு ஒரு மருத்துவ திட்டம், அதற்கான மருத்துவ குழு, அதற்கான மருத்துவ பணிகள் நிறைந்த, அதாவது அந்த மாவட்டத்திலேயே தலை சிறந்த மருத்துவர்கள், அந்த மாநிலத்திலே தலை சிறந்த மருத்துவர்கள். ஒரு இப்போ கார்டியாலஜியில் அந்த அம்மாவுக்கு கார்டியாலஜியில் நோயின்னா அந்த கார்டியாலஜிஸ்ட் டிபார்ட்மெண்ட்டே அங்கே உள்ளே இருந்து அந்த தாயை பார்த்துக்கிற இடத்துல
இதெல்லாம் வந்து இன்னைக்கு மினிஸ்கில் நடந்துக்கிட்டு இருக்க விஷயத்தை பற்றி நான் பேசுகிறேன். அப்போ அந்த கல்லூரியிலேருந்து படிச்சுட்டு வர்றவங்க எப்படி சோட போக முடியும்? இந்திய எக்ஸாமினை ஏன் பாஸ் பண்ணலை? அடுத்த கேள்வி. ஏன் இவங்க 23% தான் பாஸ் பண்ணுறாங்க? இங்கே தான் இன்னொரு அரசியல் வர்றது. இந்த ஸ்க்ரீனிங் எக்ஸாம் வந்து நான் ஏற்கனவே சொன்னபடி நெக்ஸ்ட்டுன்னு ஒன்று வந்தால் நம்ம பசங்களுக்கு ஈக்குவலாகவோ நம்ம பசங்களுக்கு ஒரு இணையாகவோ அந்த பசங்க பாஸ் பண்ணுவாங்க அப்படிங்கிறது உறுதி. ஏன்னா இப்போமே ஸ்க்ரீனிங் எக்ஸாம் கொடுத்தா தான் அவங்க வர முடியும். அப்போ இந்த ஸ்க்ரீனிங் எக்ஸாமில் என்ன பண்ணி வச்சுருக்காங்கன்னா, ஒன்று வந்து கிளினிக்கல், இன்னொன்று வந்து பேராமெடிக்கல் கோர்சஸ். நம்ம அதாவது ஆரம்ப கட்ட வாழ்க்கையிலேருந்து எடுக்கிற சில கேள்விகள். இதுக்கு என்ன நடக்குதுன்னு சொல்கிறேன். இதுக்கு பின்னால் இருக்க வியாபாரத்தை மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இப்போ கிர்கிஸ்தானில் ஒரே ஒரு இன்ஸ்டியூட்டில் மட்டும் வர்றவங்க இந்த 23% 15% பேர் அந்த மாநிலத்திலேருந்து வந்து பாஸ் பண்ணுவாங்க. ஃபிலிப்பைன்ஸ்லேருந்து வர்றவங்க இங்கே உடனே பாஸ் பண்ணுறாங்க. லாங்குவேஜ் பேரியர் அவ்வளோவா இல்லை. அங்கே வந்து பேசுகிறதே நம்ம டீச்சர்ஸ் மாதிரி. அவங்க நிறைய பேர் பாஸ் பண்ணுறாங்க. கிர்கிஸ்தான்லேருந்து வர்றவங்க அடுத்தால பாஸ் பண்ணுறாங்க. ஏன்னா அங்கே வந்து ஒரு இந்தியன் வந்து அந்த ஒரு மருத்துவக் கல்லூரி வச்சு நடத்துகிறாரு. அவர் என்ன பண்ணுறாரு, இந்த மெடிக்கல் யூனிவர்சிட்டியுடைய எக்ஸாம் வச்சுருக்கிற கோச்சிங் சென்டர்ஸ் இருக்குல்ல டெல்லியில், அங்கே இருக்கிறவங்கள முதல் வருஷத்துலேருந்தே கோச்சிங் கொடுத்து அந்த பசங்க மட்டும் இங்கே வந்தவொடனே பாஸ் பண்ணுறாங்க. இந்த கோச்சிங் கிளாஸில் நடக்கிற என்ன விஷயம் நடக்கும், அங்கே இருக்கிற யார் வச்சுருப்பா, இந்த எக்ஸாம் டெஸ்ட் செட் பண்ணுற டீச்சர்ஸ் தான் அங்கே கோச்சிங் கிளாஸில் அந்த கோச்சிங் கிளாஸ்க்கு அசிஸ்ட் பண்ணுற ப்ரொஃபஸர்ஸாவோ யாராவோ இருப்பாங்க. இவங்கெல்லாம் 3 மாதத்துக்கு ஒருக்கு 6 மாதத்துக்கு ஒருக்கு இப்போ வெளிநாடுகளுக்கு இந்த நாடுகளுக்கெல்லாம் போயிட்டு அவங்க அந்த நாங்கள் மெடிக்கல் கவுன்சிலோட ஸ்க்ரீனிங் எக்ஸாம் கோச்சிங் உங்களுக்கு சேர்த்து தரேன்னு சொல்லி ஒரு வியாபாரம் நடக்குது. அப்போது 5 வருடம் 12 வருடம் படித்தவனுக்கு இங்கே வந்து பாஸ் பண்ணால் அந்த வந்து தகுதி கிடையாது. நீ வந்து ஒரு நீட் எக்ஸாம்லனா தான் தகுதி. நீட்லேயும் நீ 120 மார்க் எடுத்தால் பாஸ் 720க்கு. அதுக்கப்புறம் நீ ஸ்க்ரீனிங் டெஸ்ட்டில் என்ன பண்ணுறீங்க, அங்கேருந்து வந்ததுக்கப்புறம் இந்த கோச்சிங் கிளாஸில் பாஸ் பண்ணுறவங்க சேர்ந்தவங்க பாஸ் பண்ண முடியும் அப்படின்னா கல்வி தகுதிங்கிறது அது இந்த கோச்சிங் கிளாஸில் என்ன பண்ணுவாங்க, வேகமாக பாடம் எடுப்பாங்க. இந்த பரீட்சையை பாஸ் பண்ணுறதுக்கு என்ன மாதிரி உங்களுக்கு சொல்லி தரம்பாங்க. அப்போ இந்தியாவிலேயே இப்போ நீட் பிஜியில் எத்தனை பேர் பாஸ் பண்ணுறாங்க? அப்போ நீட் பிஜியில் மற்றவங்க தகுதி இல்லாதவங்கலாம் படிக்கலையா, ஒழுங்காக படிக்கலன்னு அர்த்தமா எம்பிபிஎஸ்ஸை? இதையே நீங்கள் நீட் பிஜி இந்த ஸ்க்ரீனிங் டெஸ்ட்டு கேட்க மாட்டேன்றீங்க சார்? இப்போ போக காரணமாக அங்கே பாதிலே படிப்பு நின்றுது இல்லை சார்? அவங்களாம் வந்து இப்போ இந்தியாவில் வந்து கண்டினியூ பண்ணலாமா? அதுக்கு எந்த மாதிரியான ஒரு வழிமுறைகள் இருக்குது சார்? இல்லை, அவங்க நிச்சயமாக அவங்க இங்கே வந்து கண்டினியூ பண்ண முடியாது. இவங்களுக்கெல்லாம் இந்திய அரசாங்கம் உத்தரவாதம் தரல. அதனால் நிச்சயமாக தரமாட்டாங்க. அவர்கள் திரும்ப மீண்டு 2 வருஷம் கழிச்சோ 1 வருஷம் கழிச்சோ திரும்ப போய் படித்து தான் எடுத்துகிட்டு வரணும். ஆனால் இப்போ உக்ரைனை பொறுத்தவரை இந்தியர்களை வெறுக்கிறதாக நம்ம பார்க்குறோம். அதனால் இந்த மாணவர்கள் அங்கே போய் படிக்கிறதுக்கெலாம் எவ்வளோ முடியும்னு தெரியாது. மற்ற மாநிலங்கள் இப்போ சைனாவும் அதே மாதிரி நிச்சயமாக ஒரு பெரிய அவங்க வந்து இப்போ உக்ரைனை பற்றி போர் நடக்கிறதுனால தெரியுது. கொரோனாக்கு அப்புறம் சைனாவில் படிக்கிற ஒரு 20,000-30,000 மாணவர்கள் போக முடியலைங்கிறது எத்தனை பேருக்கு தெரியும் உங்களுக்கு? இந்தியன் கவர்மெண்ட்டோட அதுக்கு அந்த கால்வான் வாரோட சேர்ந்து கை கலக்கத்தோடு சேர்ந்து இந்தியன் ஸ்டூடெண்ட்ஸை இன்னும் வெளிநாட்டிலேருந்து மற்ற வியாபாரிகள்லாம் அங்கே போக ஆரம்பிச்சிட்டாங்க. பட் ஸ்டூடெண்ட்ஸை இன்னும் நாங்கள் கூப்பிடலை அப்படின்ட்டு இருக்கிறாங்க. ஃபிலிப்பைன்ஸ் இப்போ கூப்பிட்ருக்குது. அப்புறம் ரஷ்யன் ரிப்பப்ளிக்ஸில் போயிட்டு படிச்சு தான் இருக்காங்க பசங்க இப்போ உக்ரைனில் இருந்த மாதிரி. ஆனால் சைனாவிலையும் உக்ரைன்லேயும் இந்த போர் முடிந்தால் கூட இந்தியர்களை எவ்வளோ தூரத்துக்கு வரவேற்பாங்கன்னு தெரியாது. ஆனால் இவங்க அங்கே போய் படித்தா தான் மெடிக்கல் கவுன்சிலில் அந்த பாஸ்போர்ட்டில் எத்தனை வருஷம் அங்கே படித்தாங்கங்கிறது இருக்கும், எத்தனை வருஷம் இவங்க நேரப்படி மருத்துவர்களை நோயாளிகளை நேராக போய் சந்தித்து படித்தாங்கங்கிற அந்த ப்ரோக்ராமை இவங்க கம்ப்ளீட் பண்ணாமல் இங்கே வந்து மருத்துவராக முடியாது. கவுன்சில் இவர்களுடைய கல்வியை ஏற்றுக்கொள்ளாது. நம்ம வீட்டு மாப்பிள்ளைக்கு ராம்ராஜ் பட்டு வேட்டி, பியூரிட்டி அண்ட் பாசிட்டிவிட்டி.